தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா ஆல்வை ஒன்றியம் மலைவனத்தம் கிராமத்தில் வசிக்கும் 40 வயதான ஐயப்பன். இவர் பிறவிலேயே மாற்றுத்திறனாளி. விவரம் அறிந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் ஊன்றுகோல் உதவியுடன் சிறிது தூரம் நடந்து செல்வார். தனக்கு உண்டான சேவைகளை அனைத்தும் தாமே செய்து கொள்கிறார். தனக்கு ஊனம் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவரிடமும் சகஜமாக பேசி மகிழும் ஐயப்பன் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில்தான் தன்னால் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கம் வரும் என்று நம்மிடம் கூறுகிறார். இவருடைய வருமானம் என்று பார்த்தால் அரசு வழங்கக்கூடிய 1500 உதவித்தொகை மட்டுமே. கடந்த 6 வருடங்களாக 100 நாள் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். இப்போது அதுவும் இல்லை. ஏனென்றால் தொலைதூரத்தில் வேலை நடப்பதால் அங்கு செல்ல முடியவில்லை. அதனால் வேலைக்கு செல்ல இயலவில்லை. 100 நாள் வேலை இல்லாததால் தனது வாழ்க்கை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சிரமப்படும் சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார். ஐயப்பனின் கோரிக்கை என்னவென்றால், தமிழக அரசு வழங்கக்கூடிய பேட்டரி வீல்சேர் வழங்கினால் என்னால் வேலை நடைபெறும் இடத்துக்கு சென்று வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நான் எனக்கு உணவு மற்றும் இதர செலவுகளுக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்கிறார். அரசு ஐயப்பனுடைய கோரிக்கையை ஏற்று பேட்டரி வீல்சேர் வழங்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பு. தமிழக அரசு வழங்குமா? மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிக்க வேண்டும் என்கிறார் ஐயப்பன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். பேருண்ணே? என்ன ஐயப்பன். ஐயப்பன். சரி. நீங்க ஒரு இந்த மாதிரி இருக்கீங்க, எப்படின்னா உங்களுக்கு? எனக்கு இந்த பிறவிலே இந்த மாற்றுத்திறனாளி உண்டு. பிறவிலே தான் அப்படி இருக்கு. நான் விவரம் தெரிஞ்ச பிறகு என் தன்னம்பிக்கை கொண்டு தான் நடந்து கம்பு வச்சு நடக்க வைக்க அப்படி இருந்தேன். அது வரைக்கும் வீட்டுகளே தான் படுத்தே தான் இருப்பேன். ஆமா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என் தன்னம்பிக்கை கொண்டு தான் கம்பு வச்சு நடக்க வைக்க. கம்பு வச்சு தான் நடக்க முடியும். அதுக்கு மேல ரொம்பலாம் தூரம் போக முடியாது. ஆமா. அப்பா அம்மா? அம்மா தவறிட்டு அப்பா மட்டும் இருக்கு. வயசாகிட்டு அவங்களுக்கும். ஆமா ஆமா, அவங்களுக்கு 90 வயசு தாண்டிட்டு. இது உங்க பூர்வீகமான வீடா? இல்ல, அக்கா வீடு. அக்கா வீடு? ஆமா, அக்கா. அதாவது அக்காவை கட்டி கொடுத்து? ஆமா ஆமா ஆமா, அவங்க வீட்டுல நான் இருக்கேன். அக்கா தான் உங்களை பாதுகாப்பு? ஆமா 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 ஆமா. ஓ சரி 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 சரி. அப்போ இது அக்காவை கட்டி கொடுத்த வீடு? ஆமா, அக்கா கட்டி கொடுத்த வீடுல தான் அக்கா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. சரி. எப்ப இது பிறவிலே தான் உங்களுக்கு? பிறவிலே இருக்கு. சரி. உங்களுக்கு இப்படி எத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி விவரம் எப்ப தெரியும்? எனக்கு சுமார் ஒரு 15 வயசுல இந்த மாதிரி நீங்க சூழ்நிலை என்னைக்காவது இப்படி நமக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டது உண்டாங்க? ஆயிருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டயத்துல எல்லாரும் போகும்போது கொஞ்சம் ஃபீலிங் ஆகும் மாதிரி. அதுக்கப்புறம் யதார்த்தமா ஆயிரும். ஆமா, அதுக்கப்புறம் எப்போ மாதிரி நான் ஜாலியா இருந்துருவேன். எல்லாரும் மாதிரி பேசி வச்சு பேச வைக்க அப்படி இருந்துருவேன். அதனால ஒன்றும் தெரியாது. உங்களுடைய தேவைகள்லாம் எப்படி? குளிக்க போனா நான் கம்பை வச்சுதான் எல்லாம் பண்ணேன். ஆமா, அந்த கம்பை வச்சுதான் நடந்து போவேன். கம்பை வச்சு கம்பை வச்சுதான் குளிக்க வைக்க எல்லாமே எல்லாமே அந்த கம்பை வச்சுதான் நடந்து போவேன். உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்களே நானே பார்த்துருவேன். யாருடைய தயவு இல்லாம நானே பார்த்துருவேன். இப்போ உங்களுடைய வருமானம் அந்த மாதிரி என்னென்ன பண்ணுறது? வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டம். வருமானம்னா உதவித்தொகை மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. எவ்வளோண்ணா வந்துட்டு இருக்கு? 1500 வந்துச்சு. 1500. ஆமா. சரி. அது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? போதுமானது காணாது. மற்றபடி ஏதாவது 100 நாள் வேலை? 100 நாள் திட்டத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ நாளா 5-6 வருஷம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தோம்னா இந்த வீட்டுல இருந்து சுமார் இந்த 10 மீட்டர் 20 மீட்டர் கம்பு ஊனி தான் நடந்து போவேன். ஆமா, இந்த கம்பு ஊனி தான் நடந்து போவேன். நடந்து வருவேன். எந்த மழையானாலும் போவேன், வர முடியும். பனி வச்சு இந்த காலை வச்சு நடந்து போவேன். ஆமா சரி. ஆமா, 10 மீட்டர் 20 மீட்டர் தான் நடக்க முடியும். அதுக்கு மேலே எல்லாரும் 10 மீட்டர் 20 மீட்டர்னா அந்த கோயில்? ஆமா, அந்த கோயில் பக்கத்துல கோயில் நம்ம வரைக்கும் நடக்க முடியும். அதுக்கு மேலே நடக்க முடியாது. ஆமா.
அதுதான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி 6 வருஷமா அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா ஆபீசரும் வந்தாங்க போனாங்க. இப்போ நீங்க எப்படின்னு வேலைக்கு போறீங்களா? இப்ப போல. ஏன் போல? இப்ப வேலை எனக்கு அங்க சைட்ல வாங்க அப்படிங்கிறாங்க. சைட்ல போட்டாதான் 1.5 கிலோமீட்டர் தள்ளி. சரி சரி. 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் இது பண்ணுதாங்க. எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உனக்குன்னு பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் வீடியோஸ் எல்லாம் போய் நேர்ல போய் பார்த்துட்டேன். பேசினேன், வச்சேன், எல்லாம் செஞ்சேன். அவங்களுக்கு வழி பண்ணுவேன்னு சொல்லி இப்போ 2 மாசமா ஆச்சு, இன்னும் வந்து தெரியல. சரி, நீங்க அங்க போனா உங்களால வேலை செய்ய முடியாது. வேலை என்ன, நான் அட்டைகள் பூரா பாதுகாத்துக்கிடுவேன். சரி. குழந்தைகள் இருந்தாலும் பாத்துக்கிட வச்சுக்கிட, தண்ணி பாட்டில வச்சுக்கிட பாத்துக்கிட வச்சுக்கிட இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்றும் பண்ணுவேன். ஆமா, இன்றும் பண்ணுவேன். இன்றும் பண்ணுவேன். ஆமா ஆமா, அந்த வேலையை எனக்கு இந்த கையை வச்சு பண்ணுவேன். ஆமா, இன்றும் பண்ணுவேன். அது செய்வேன். அந்த வேலை நீங்க ஆமா பாப்பேன். இந்த வேலை எல்லாம் பாப்பீங்க சொல்றீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு வேலை தர மாதிரி? இப்ப வந்து போட்டா அங்கதான் எடுக்கணும், அதாவது லொகேஷன் அங்கதான் கிடைக்கி, இங்க கிடைக்க மாட்டேங்குது. லொகேஷன் வந்து அங்க போட்டுட்டோம், அங்க கிடைக்காது, உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னா. அதாவது லொகேஷன் அந்த எந்த வேலை எங்க நடக்கும் அங்க வச்சா போட்டோ எடுக்கணும் அப்படி இல்ல. வேலைகள் வந்து ஒரு உள்ளதான் கவர்ல கொடுக்காங்க. லொகேஷன் வந்து 1.5 வேலைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமா, லொகேஷன் வந்து தனியா அங்க 1.5 கிலோமீட்டர் தனியா போட்டோ எடுக்கன்னு தனியா போட்டுட்டாங்க. ஆமா, தனியா வேலை நடக்குது. வேலை இருக்கு ஊருக்குள்ள, அங்க கவர் வேலை, இந்த வேலை தான் நடக்குது. நீங்க அந்த வேலை செய்யற இடத்துக்கு உங்களால போக முடியுமா? அங்கேயும் போக முடியாது. சரி, வேற என்ன, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஆட்டோலாம் ஏற முடிஞ்சுன்னா எனக்கு டெய்லி விட ஆள் இல்ல, ஸ்கூல் ட்ரிப் அப்படி இப்படின்னு தருவாங்க. ஆட்டோ உங்க ஊர்ல கிடையாது? எங்க ஊர்ல ஆட்டோலாம் கிடையாது. அப்படி போக பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரணும். ஆலோசனை தான் வரணும். 200 ரூபா கேட்பாங்க. இப்படி ஆட்டோவும் உங்களுக்கு சரியில்லை, போக்குவரத்துக்கும் தெரியல. அதனாலதான் 100 நாள் வேலை இல்லைன்னு உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்ல, சாப்பாட்டுக்கு ஒரு போன் ரீசார்ஜ் பண்ண கூட கஷ்டம் தான். அப்படி தான் இருக்கு. ஆமா, அப்படி சொன்னதான் வந்துட்டு இருக்கேன். நான் எவ்வளவு எல்லா ஆபீஸர்லையும் வச்சியாச்சு ஒன்றும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்க. வீடியோட்டையும் பேசியாச்சு. நேரில் போய் பார்த்தேன், நேரில் போய் இவ்வளோ நடந்து காமிச்சேன். அவங்க சரி வழி பண்றேன் வைக்கேன் அப்படின்னாங்க. ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னேன் 10 மீட்டர் தான் என்ன வீட்டை விட்டு வெளியில நடந்து போக முடியும், அதுக்கு எனக்கு போக முடியாது சார் அப்படின்னு. சரி, உங்களுக்கு வழி பண்றேன் பேசுறேன் அப்படின்னாங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஸ்டெப் எடுக்கல, ஒன்றும் பண்ணி முடியும் எடுக்கல. நீங்க வேலை பார்க்க தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கேன். அதாவது பணித்தளத்துல போய் அந்த அட்டைகளை பாதுகாத்து வச்சு சிறப்பு வேலைன்னு கவர்மெண்ட் சிறப்பு வேலையை பார்க்க முடியும். அட்டைகளை பாதுகாக்கிறது, என்ட்ரி போடுறது எல்லாம் இந்த மாதிரி அட்டைகளை அந்த மாதிரி சிறப்பு வேலை உங்களால பார்க்க முடியும். ஆனா இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் என்னால ஏலம் நடக்க முடியும். அப்ப வச்சு 6 வருஷம் அப்படிதான் எனக்கு நடக்க முடியாது. மத்தபடி கையிட்டு வேலை செய்யறது, இந்த மாதிரி அந்த பணி இப்பெல்லாம் அனைத்துமே நீங்க பாத்துக்கிடுவீங்க. ஆமா, அந்த சிறப்பு பணிங்கிறத பணியை நீங்க இங்க இருந்து போறதுக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படும்? ஒரு பேட்டு சேர் இருந்தா முயற்சி பண்ணி பாக்கலாம். அந்த மாற்றுத்திறனாளி கையில வச்சே பேட்டி, அது உங்களால பண்ண முடியுமா? ஆமா, போயிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பா உங்க கோரிக்கை நிறைவேறும். அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஐயப்பனுக்கு வீல் சேர் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்க நேர்காணல் பேசுறதுக்கு நன்றி.